இந்த முதலாளி எவ்வளவு நேரம் தான் வேலை வாங்குவாரு? ரொம்ப டயர்டா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. எவ்வளவு அழுக்கா இருக்கு. மீனா, ஏய் மீனா. சொல்லுங்க சார். நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டேன். ஏ மீனா, காலையில இருந்து எவ்வளவு வேலை தான் பாப்பேன். உன்னோட வேலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இங்க பாரு, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அப்பப்போ கொஞ்சம் என்னையே கொஞ்சம் கவனிச்சுக்கையேன். சார் என்ன விடுங்க சார். உனக்கு சம்பளத்தை ஏத்தி சார் கொடுக்கிறேன். என்ன விடுங்க சார். விடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் அக்கா கிட்ட போய் சொல்லிடுவேன். இந்த வயசுல என்ன வேலை பண்றீங்க? எத்தனை நாளைக்கு தான் வேண்டான்னு சொல்லுவேன்? என்னைக்காவது ஒரு நாள் மாட்டதானே போற. பொண்ணு மாதிரி பொண்ணை வேட்டையாடுறது எனக்கு கைவந்த கலை. சொல்லுங்க மாமா, என்ன கூப்பிட்டீங்களா? ஏமா தள்ளி நிக்கிற? பக்கத்துல வந்து உட்காரு. உங்ககிட்ட இருந்து தள்ளி நான் எப்படி இருக்கிறது? அட, ஏமா தள்ளி உட்காருங்க? பக்கத்துல வந்து உட்காருமா. சரிங்க மாமா. சரியான நாட்டுக்கட்டையா இருக்கிய மணி. எவ்வளவு அழகான முகம். அது வந்து நீங்க டீ குடிக்கிறீங்களா மாமா? ஏன் மாமா மாமாங்கிற? டார்லிங்னு கூப்பிட. டார்லிங், டீ குடிக்கிறீங்களா செல்லம்? உங்களுக்கு டீ எடுத்து வரட்டுமா? நான் அதுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா டார்லிங்? ஓ அப்படியா? யாராலையும் சொல்ல முடியாது உங்களுக்கு வயசு 55 ஆயிடுச்சுன்னு. இந்த வயசுலதான் மனுஷங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஆவாங்க தெரியுமா டார்லிங்? ஓ அப்படியா? ஆமா அப்படிதான். வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாத்துக்கிய. சரி பாத்துக்கலாம். நீங்க என்ன புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன கேக்குறீங்களோ எல்லாமே நான் தருவேன். சரிங்களா மாமா? உண்மையாவா? ஆமா மாமா. அப்படின்னா நான் உன்னை பக்குன்னு பிடிச்சிட்டு வரீனா டார்லிங்? நான் என்ன நாயா மாமா டக்குன்னு போய் பிடிக்கிறதுக்கு? நீ என்னோட செல்ல நாய்க்குட்டி. அதோட விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓ அப்படியா மாமா? அப்படின்னா நீங்க வந்து என்ன பிடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. பிடிங்க பிடிங்க. சீக்கிரம் வாங்க என்ன பிடிங்க. எங்க பாக்குற? பிடிங்க பார்க்கலாம். விட மாட்டேன். பிடிங்க பிடிங்க. பிடிக்க முடியாதே உங்களால. உங்களால என்ன பிடிக்க முடியாது டார்லிங். இல்லங்கறல்ல. எங்க பிடிங்க பார்க்கலாம். உங்களால என்ன பிடிக்க முடியாது. எங்க போனாலும் உன்னை விடவே மாட்டேன். என்ன பிடிங்க. என்ன பிடிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தானே. எவ்வளவு நேரம் தான் என்ன ஓட வைக்க போறேன்? போது நிறுத்து டார்லிங். என்னால முடியல டார்லிங், ஓடாத. நான் பாக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாமினா இருக்குன்னு. எங்க என்ன பிடிங்க பார்க்கலாம். இதோ வரம் பாரு. நான் அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் மாமா. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி தானே ஆகணும். ஓ அப்படியா? ஆமா அப்படிதான். வாங்க மாமா. உன்னை எப்படி பிடிச்சது பாத்தியா? ஒரு வழியா உன்னை பிடிச்சிட்டேன் பாத்தியா? நீங்க எங்க பிடிக்கிறீங்க மாமா? ஓ அப்படியா? போங்க அப்படி. அப்படியா? அப்ப வர இருடி. ஐயோ மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? தண்ணி கொண்டு வரவா? என்னாச்சு உங்களுக்கு? நான் வேணா போய் தண்ணி கொண்டு வரட்டா உங்களுக்கு? பாத்தியா உன்னை எப்படி ஏமாத்துறேன்னு? ஏமாத்துட்டல்ல? எப்படி எப்படி இருக்கு என் ஐடியா? ஏன் இந்த மாதிரிலாம் நடிக்கிறீங்க நீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா நேத்து நீங்க இந்த மாதிரி தான் நடிச்சீங்கன்னு. இவ்ளோ நல்லா நடிக்கிறீங்களே, நீங்க சினிமால போய் நடிக்க வேண்டியதானே? நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் ஆக்காதடி. என்னோட குண்டு நாய்க்குட்டியோட விளையாட விடு. ரீனா, மாமா விடுங்க. ரீனா, ரீனா, அது அது வந்து அப்பாவோட பெட்ரூம்ல உனக்கு என்னடி வேலை? உங்க அப்பா தான் என்ன கூப்பிட்டாருங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மருமக என் தலைக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு டயர்டா இருந்தது. பாவம் அவளும் தூங்கி இருந்திருப்பா. எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. வர்மா கிட்ட காசு வாங்கிட்டு வந்துட்டேன்.
டிராயிங் ரூம்ல உங்களோட காசை வச்சிருக்கேன். அத போய் கட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. ஆ? ஏய் இங்க வாடி. என்ன விடுங்க. வாடி. என்ன எதுவும் பண்ணாதீங்க. எதுவும் நான் பண்ணாதடா. பண்ணல. போ. என்னங்க சொல்றத விடுங்க. கேளுடா, நிக்காத போ. டேய். போடி. நம்பிக்கை துரோகி. உன்னை- என்ன ஏன் கூட போர் அடிச்சிச்சா உனக்கு? எங்க அப்பா கூட படுத்திருக்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க எப்படி அப்படி எல்லாம் யோசிக்கலாம்? யோசிச்சனா? நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்டி. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் மாமாவும் 2 பேரும் ஒண்ணா படுத்திருந்தோம்னா? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணறேனா? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். ஆமா, ஆனா நீ- இது வரைக்கும் நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. எப்ப பாரு அப்பாவோட ப்ராப்பர்ட்டி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. எப்பயாவது கேட்டிருக்கியா எனக்கு என்ன தேவைன்னு? தேவை இல்லைன்னு? அதுக்காக நீ எங்க அப்பாவோட பெட்ரூம்லயே போய் படுத்துப்பியா? அப்படி இல்லங்க. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேரும் அன்னைக்கு என்ன பேசணும்னு, அப்புறம் நம்ம 2 பேரும் என்ன பிளான் பண்ணோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொல்லு, அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்? நம்ம என்ன பிளான் பண்ணோம்? எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னாச்சு சுஜித்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஒண்ணு இல்லடா. ம்ஹும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னோட பிசினஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி யோசிச்சா எப்படி காசு சம்பாதிக்க முடியும்? காசுக்கு நான் எங்க போறது? இந்த கிழமை ஒவ்வொரு காசுக்குமே கணக்கு வச்சிட்டு இருக்கான். காசு ஏதாவது காணா போச்சுன்னா உடனே என்ன பிடிச்சுக்குவான். உனக்கு தான் தெரியும்ல அந்த ஆளை பத்தி. இந்த வீட்டுல எனக்குன்னு இவ்வளவு கூட எனக்கு மரியாதை இல்ல. நீ ஓகேன்னு சொன்னா ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட பேசி பார்க்கவா? இல்ல நீ எப்படி புரிய வைப்ப? ம். நம்ம வழியில இருந்து அவரை தூக்கிடுவோம். உனக்கு மூளை ஒழுங்கா வேலை செய்யாதா? அப்பாவை கொலை பண்ணிட்டான். நான் எப்ப சொன்ன அவரை கொலை பண்ணணும்னு? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல. அது என்னன்னா, மாமா சீக்கிரம் நடந்தாருன்னா அவருக்கு செஸ்ட் பெயின் வந்துரும். நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை அவர் என் பின்னாடி ஓடினாருனா அப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே மேல போயிடுவாரு. ஆனா அப்பா ஏன் உன் பின்னாடி ஓட போறாரு? உனக்கு தான் அது என்னன்னு தெரியும்ல. அவர் இன்னும் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வீக்கா தான் இருக்காரு. அவருக்கு வயசு தான் ஆச்சு, ஆனா அவருக்குள்ள இருக்க ஆசை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவருக்கு கண்டிப்பா என் மேல ஆசை இருக்குன்னு. நம்ம ஏன் இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்க கூடாது? ஆ, இது கரெக்டா இருக்கும். ம். நீ ஒரு தடவை அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க. எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அந்த ஆளு அந்த மாதிரியான ஆளு தான். அப்புறம் இப்படி பண்றதுனால பாம்பும் செத்து போயிடும், பாம்படைச்ச கொம்பும் உடையாது. இதுதான் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இருந்தேன். ஆ, இது கரெக்டா தான் இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாடி என் ரீனா செல்லம். இது ரொம்ப அழகா என்ன இருக்கு. பத்தியும் டென்ஷன் ஆகாதீங்க. ஐ நான் லவ் யூ so பாத்துக்கிறேன். much. அப்படின்னா நான் பார்த்தது எல்லாம் வெறும் நடிப்பா? ஆமா, வேற என்னங்க? நீ தானே என்கிட்ட சொன்ன ம், உங்க அப்பா கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கி காசு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு. I'm so sorry ரீனா. நீ ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தியா? நீ ஆக்டிங்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ எங்க அப்பா கூடயே தப்பா நடந்துக்கிட்டேன்னு. I'm so sorry. அந்த மாதிரி எப்பயும் யோசிக்காத. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், புரிஞ்சுக்கோ. நான் உண்மையா தான் சொல்றேன். உனக்காக நான் என்ன வேணா என்ன பண்ணுவேன். மன்னிச்சிரு நீ ரீனா. பயப்படாத. நான் உன்னை விட்டு மன்னிச்சிரு. எங்கேயும் போக போய் மாட்டேன். தப்பா நீ எதுக்கும் நினைச்சிட்டேனே. பயப்படாத. ம்? என்னங்க எப்ப பார்த்தாலும் வேலை 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 தான் உங்களுக்கு. இன்னைக்கு சண்டே தானே, என்னையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல. சரி வாங்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். பாரு ரீனா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தான் முக்கியம். ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ரீனா. அப்பா தான் காசு தரது இல்லையா? நான் வேலை பார்க்கலன்னா அப்புறம் வீட்டில் எப்படி காசு இருக்கும்? வேலை தான் வாரம் ஃபுல்லா பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எப்பயாச்சும்
யாராச்சும் கொஞ்சம் லவ்வும் பண்ணி பார்க்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலை வேலை, அப்படி என்னதான் இந்த வேலையில இருக்கோ? அது வந்து அது யார் ரீனா போன்ல? அது அது என்னன்னா யாரோ கஸ்டமர் கேர் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு எப்ப பார் சண்டே அன்னைக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. வீணா போனவனே. அப்புறம் ரீனா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நம்ம ஏன் டீல விஷத்தை கலந்து அந்த கிழவனை போட்டு தள்ளிடக்கூடாது? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? ஒருவேளை உங்க அப்பாவுக்கு டீல விஷத்தை கலந்து நம்ம 2 பேரும் கொடுத்துட்டோம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம 2 பேரும் தான் மாட்டுவோம். தெரியுமா உனக்கு? அப்புறம் போலீஸ் நம்ம 2 பேரையும் சேர்த்து உள்ள போட்டுருவாங்க. என்ன யோசிக்கிற நீ? ஆனா அதுக்கு அன்னைக்கு போன தடவை வந்தவன் கூட பீரோல இருக்கிற பணத்தையெல்லாம் எடுக்கிறதுக்காக சாவியை தேடி அங்க வந்திருக்கலாம். அப்படியா? மாமா என்ன யோசிக்கிறாருன்னா நீ தான் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு. நீ எதை வேணா யோசிப்பியா? நானா? ஆமா, நான் கேட்டேன். நான் நினைக்கிறேன் அந்த கிழவன் பைத்தியமே ஆயிட்டான். ஆனா அன்னைக்கு நடக்கும்போது நான் ரூம்ல வந்து பாக்கும்போது நீ அங்க இல்லவே இல்லையே. ஆமா, அன்னைக்கு நான் பால்கனில உட்கார்ந்திருக்கும் போதே தூங்கிட்டேன். சரி, கோவம் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. பாரு, நீ இவ்வளவு நாளா அப்பா பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருக்க. ம். அந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தா அந்த ஆளு ரொம்ப நல்லா தான் இருக்கான். நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு தெரியும் எப்ப என்ன பண்ணணும்னு, அவர் எப்ப போட்டு தள்ளணும்னு. ஆமா, செத்த பிறகும் அது அடிச்ச கம்பு உடையாதுன்னு. அது சரி, நீ எல்லா பிளானும் முன்னாடியே பண்ணி வச்சிட்டியா? ஆ, அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. அடே கப்பா, நீ சரியான ஆளுதாண்டி. சரி, வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட, வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா. ஏய் நீயா? ஏன் இவ்வளவு தள்ளி போய் நிக்கிற? அதான் இவ்ளோ கிட்ட இருக்கல, இன்னும் எவ்வளவு கிட்ட வரணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அப்படியே வந்து என் மனசுல ஏறி உட்காந்து. நான் தான் அங்க இருக்கேனே என்னோட மனசுல. நீ என் பையனோட மனைவியா இல்லாம இருந்திருந்தா ம், என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான், உன்னை லவ் பண்ணி இருந்திருப்பேன். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? வயசானாலும் உனக்கு ஆசை தீரலன்னு. அடே பைத்தியக்காரி, பாக்குறவங்க என்ன சொல்ல போறாங்க? பேசுறதானே அவங்க வேலையே. அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? நீ நான் சொல்றத மட்டும் கேளு. என் கிட்டக்க வா. இங்க பாருங்க, எனக்கு சொல்லுடா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது என்னன்னு சொல்லு. இல்ல, வேணாம் விடுங்க. அப்புறம் நினைப்பீங்க மருமக என்ன இப்படி பேசுறான்னு. இப்ப எதுக்கு என்கிட்ட வைக்கப்படுற? நீ தான் என்னோட பொண்டாட்டி மாதிரி இல்லையா? நீங்க என்னோட புருஷன் கிடையாது, என்னோட புருஷனுக்கும் மேல நீங்க. உண்மையாவ சொல்ற? என்ன மயக்கிட்டியே நீ. இப்போ சொல்லு, நீ என்ன சொல்ல வந்த? என்ன விஷயம் சொல்லு. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் உங்க கூட இன்னைக்கு சரக்கு அடிக்கலாம்னு. ஏன் கூடயா? இதெல்லாம் இந்த வயசுல பண்ணாம அவரை எப்ப பண்றது? உன்னால எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடி. நல்லா என்ஜாய் பண்ணாதான் வாழ்க்கையை வாழ முடியும். ஜாலியா? ஆனா நீங்க ரொம்ப வயசான ஆளாச்சே. போதண்டி, என்னோட வயசை பத்தி பேசாதடி. உடம்பு தாண்டி சீக்கிரமா சுருங்கும், ஆனா என் ஆத்மாவுக்கு ஒன்றும் வயசாகல. அப்புறம் என்னோட ஆத்மாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல. உங்களுக்குள்ளதான் இளமை தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. நீ இந்த நெருப்புல எரிஞ்சிடாத. இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் விஸ்கி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போ, சீக்கிரமா டார்லிங், என்னால முடியல. Cheers. Cheers. ஏய், என்னது? நீ ஏன் குடிக்க மாட்டேங்கிற? அது என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் கம்மியா குடிக்கலான்னு, அவ்வளவுதான். நீங்க குடிங்க. நீங்க குடிக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். ஓ அப்படியா? ம். சரி சரி சரி. ம். உனக்காக நான் இன்னைக்கு ஃபுல்லா குடிக்க கூட தயாரா இருக்கேன்.
நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரீனா. நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்த்ததே இல்லை. எந்த ஆம்பளை வீட்டுக்கு குடிச்சிட்டு வரானோ அவனோட பொண்டாட்டி அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறா. ஆனா நீ உன்னோட கையாலேயே எனக்கு ஊத்தி கொடுக்குறியே டார்லிங். அது என்னன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை குடிச்ச உடனே மனுஷனுக்குள்ள இருக்கிற மிருகம் எழுந்துச்சுக்கோன்னு, அதுக்கப்புறம் அது பெட்ல செம்மையா விளையாடும்னு. ஓ அப்படியா? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்க நீ. அதனால இன்னொரு கட்டிக்க சாப்பிடலாமா? நீங்க குடிங்க. என்னோட டார்லிங், இதுக்கு மேல என்னால முடியாது. இப்போ எனக்குள்ள இருக்கிற மிருகம் விளையாட தயாராயிட்டான்னு நினைக்கிறேன். வா உள்ள போலாம். என்கிட்ட இருந்து தூரமாயிரு. என்ன நீ தொடாத. ஏய், என்னாச்சு டார்லிங்? நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இரு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க டார்லிங்? என்னடா டார்லிங்? என்னால மூச்சு விட முடியல. எனக்கு தண்ணி கொடு. தண்ணி. தண்ணி வேணுமா? தண்ணி இது ஆரம்பம்தான். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன ஏமாத்திட்ட? சாவு, நல்லா சாவு. செத்து போ, செத்து போ. நல்லா விளையாண்டல என் கூட. இப்ப நல்லா சாவடா கிழபோல்டு. நாயோட மோசமா செத்து போயிட்டலடா நீ. பொண்ணுங்க வேணுமா? உனக்கு பொண்ணுங்க வேணும்னா நீ யார வேணா என்ன வேணா பண்ணுவல. மூஞ்சிய பாரு.